அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோல அடுத்த தலைப்பை பத்தி பார்க்கலாம். அடுத்த தலைப்பை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அடுத்தடுத்து அப்படின்னா எட்டுத்தொகை நூல்களை பத்தி பார்க்க போறோம். சங்க இலக்கியங்கள் யாவை அப்படின்னா 11 மேற்கணக்கு நூல்களாக 8 தொகையும் 10 பாட்டும் விவரிக்கப்படுகின்றன. 8 தொகையில 8 தொகை நூல்களும் 10 பாட்டுல 10 வகையான நூல்களும் 10 கூட்டல் 8 11 மேற்கணக்கு நூல்கள் என வரையறை செய்யப்பட்டுள்ளன. சரிங்களா? அப்ப 8 தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகையை பத்தி தான் இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறோம். நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியொடு அகம் புறம் என இத்திரத்த 8 தொகை என்பது ஒரு நூற்பா இல்லையா? சரி, இப்ப நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா நல்ல குறுந்தொகை என அடைமொழியோடு விளக்கப்படக்கூடிய ஒரு குறுந்தொகை நூலை தான் நம்ம பத்தி பார்க்க போறோம். குறுந்தொகை குறுந்தொகை குறுமை கூட்டல் இயல் கூட்டல் தொகை, குறுமை அப்படின்னு சொல்லி நம்ம குறுகிய அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப குறுந்தொகையோட அடி வரையறை என்ன அப்படின்னா 4 அடி முதல் 8 அடி வரை கொண்டது குறுந்தொகை. இப்ப குறுந்தொகையில எத்தனை பாடல்? குறுந்தொகை 400 என இறையனார் களவியல் உரையால் வரையறுக்கப்பட்டுள்ளது. குறுந்தொகைய குறுந்தொகை 400 என இறையனார் களவியல் உரையால் வரையறை செய்யப்பட்டுள்ளது. ஆனா இது குறுந்தொகை 400 தான் 401 பாடல்கள் அமைந்திருக்கிறது. குறுந்தொகையோட மொத்த பாடல்கள் 401. ஆனா 203 புலவர்களால் பாடப்பட்டுள்ளது. 401 பாடல்களை 203 புலவர்களை கொண்டு பாடப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அப்ப குறுந்தொகையை தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னா தெரியல. பெயர் நமக்கு வரையறையில் இல்லை. ஆனால் தொகுத்தவர் பூரிக்கோ. தொகுத்தவரோட பெயர் எப்படி வரும்? பூரிக்கோ. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாரு அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். குறுந்தொகையோட சிறப்பு என்ன தெரியுங்களா? திருவிளையாடல் புராணத்தில் தருமி வரலாற்றிற்கு முன்னோடியாக திகழ்வது ஒரு பாடல். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி கண்டது மொழிமோம் காமம் செப்பாது என்ற பாடல் வரி திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய தருமி வரலாற்றிற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு சேர்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பெருவாரியான பாடல்களை நன்னாகையாரும் வெள்ளி வீதியாரும் குறுந்தொகையில சுமார் 8 பாடல்கள் பாடியிருக்காங்க. நன்னாகையார் வெள்ளி வீதியார் என்ற புலவர்கள் குறுந்தொகைக்கு 8 பாடல்கள் வர பாடியிருக்காங்க அப்படின்ற ஒரு சிறப்பு குறுந்தொகைக்கு உண்டு அப்படின்னு. சரி, குறுந்தொகையில நம்ம நிறைய யாரோட கூற்ற பார்க்கலாம் அப்படின்னா தலைவியோட கூற்ற நம்ம நிறையவே பார்க்கலாம். தலைவி கூற்று, தோழி கூற்று, தலைவன் கூற்று, செவிலி கூற்று, நற்றாய் கூற்றுன்னு சொல்லி நிறைய நமக்கு பாடல் வரி வந்திருந்திருக்கும். ஆனா பெருவாரியான கூற்று யாரோட கூற்றா நமக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னா தலைவியோட கூற்றா அமைஞ்சிருக்கும். இப்ப தலைவியோட கூற்றுல வரக்கூடிய ஒரு பாடலை தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இது யார் பாடிய பாடல் அப்படின்னா கபிலர் அவர்கள் பாடிய ஒரு பாடல் தான். சரி, பாடலை பார்க்கலாம். யாரும் இல்லை தானே கள்வன், தானது பொய்ப்பின் யானவள் செய்கோ, திணைத்தாள் அண்ண சிறு பசுங்கால ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகு முண்டு தான் மணந்த ஞான்றி. பாடலடிய படிச்சீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது யாருடைய கூற்றில் அமையக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா தலைவி கூற்று. இப்பாடலை பாடியவர் யார் அப்படின்னா கபிலர். குறுகம் உண்டு. குறுகுனா என்ன அப்படின்னா ஒரு பறவை. குறுகுனா என்ன அப்படின்னா பறவை. என்ன பறவை அப்படின்னா நாரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குறுகுக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்றோம் அப்படின்னா நாரை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப யாருகிட்ட புலம்புறா அப்படின்னா தலைவி தோழி கிட்ட போய் புலம்புறான்.
என்ன சொல்றா அப்படின்னா, யாரும் இல்லை தானே கள்வன். தோழி, என் தலைவனானவன் என்னை மணமுடித்து கொண்டான். தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ. என்னை மணமுடித்து கொண்டான். ஆனால் என்னை மணம் முடிக்கும் போது அங்கு யாருமே இல்லை. தெரியாமல் கள்வன், தானே கள்வன், தான் மனது மட்டுமே அறிந்து கொண்டது. திணைத்தாள் அண்ண சிறு பசுங்கால ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும். என்ன செய்யறாங்க அப்படின்னா, தோழி ரொம்ப தலைவி மனம் உடைந்து தோழியிடம் புலம்புகிறார். என்ன சொல்றா அப்படின்னா, தோழியே, என் தலைவனானவன் என்னை மனமுடித்து கொண்டான். மனமுடித்து கொண்ட செய்தி யாருக்குமே தெரியாது, உள்ளம் மட்டுமே அறிந்தது. ஆனால் ஒண்ணு மட்டும் அங்க நாங்க இருந்த இடத்துல நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? திணைத்தாள் என்ன, திணையளவு காலை கொண்ட சிறு பசுங்கால, சிறுமையான கால்களை கொண்ட ஒரு ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குருகும் உண்டு தான் மணந்த ஞான்றே. ஒரு நாரை மட்டும், குருகு மட்டும்தான் நின்றுகிட்டு இருந்துச்சு. அதுவும் என் தலைவன் என்னை மணமுடிப்பதை அது பார்க்கவில்லை. அதற்கு தேவையான ஓடுகின்ற நீரிலே தனக்கு இரையாகிய இறால் மீன் வருதான் சொல்லி வேடிக்கை பார்த்துச்சே தவிர என் தலைவன் என்னை மணமுடிப்பதை அது பார்க்கவில்லை. இப்பொழுது வந்து சொன்னாலும் கூட, உன்னை எப்பொழுது நான் மணமுடித்து கொண்டேன் என்று கூறினாலும் கூட எனக்கு சாட்சி சொல்லுவார் யாரும் இல்லையே தோழி என தோழியிடம் தலைவி தன் வருத்தத்தை கூறுகிற ஒரு பாடலை தான் கபிலர் பாடியிருக்கிறார் குறுந்தொகையில். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.